என் பேர் ஆர்என் கேசவமூர்த்தி. நான் இப்போது 2025 இந்த இதில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் கனரா பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த வருஷம் வந்து நான் எல்லா ப்ரிலிம்ஸ் அண்ட் எல்லா மெயின்ஸுமே அட்டன் பண்ணியிருந்தேன். அண்ட் கனரா பேங்க் இப்போது கிளர்க்கில் கிளியர் ஆகிருக்கு. நான் 3 இயர்ஸாக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கணேஷ் சார் தான் ஆப்டிக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீசனிங்க்கு ஒவ்வொருத்தவங்க அப்பப்போ வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அப்பப்போ பண்ணியிருக்கேன். பட் ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். ஆனால் ஆப்டிக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக கணேஷ் சார் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அவர் யூடியூப் வீடியோஸை அந்த முன்னாடியிலேருந்து போட்டது தனித்தனி ப்ளேலிஸ்ட்டு தனியாக போட்டு வச்சுருப்பார். அது கொஞ்சம் இது பண்ணது அதெல்லாம் நல்லா பார்த்து தான் படித்தேன். பேசிக்ஸ் ரொம்ப அதில் தான் ஸ்ட்ராங் பண்ணேன். அப்புறம் அவர் மேரத்தான் எப்போல்லாம் போவாரோ அப்போல்லாம் அட்டன் பண்ணேன். அவர் அந்த மேரத்தான் இது எல்லாமே பேசிக்ஸை ரொம்ப கோர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயருமே நான் ப்ரிலிம்ஸ் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி 2 மெயின்ஸ் எழுதியிருந்தேன். பட் அந்த மெயின்ஸ் டைமில் வந்து நான் அப்போ கணேஷ் சார் அப்போ தான் வந்து லாஸ்ட் இயர் கேட்டன் செஷன் அந்த இதில் போட்டிருந்தார். கேட்டன் மெயின்ஸ் வந்து இப்போ அது வீடியோ கோர்ஸில் போட்டிருந்தார். பட் அதை நான் பை பண்ணாமல் விட்டுட்டேன். அது பை பண்ணாமல் சரி ஓகே நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமே, அது மாதிரி தான் இருக்கும் மெயின்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் ப்ரிப்ரேஷனில் ஆனால் போயிட்டேன். ஆனால் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா லேகிங்காக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வீடியோ சோர்ஸஸ்லாம் நிறையா பார்த்தேன், இது பண்ணேன். அப்போ திரும்ப நானும் ப்ராக்டிஸ் கொஞ்சம் சிவியராக ஆரம்பித்தேன். அது 1.5 மார்க்ஸில் மிஸ் ஆயிடுச்சு மெயின்ஸ் அண்ட் லாஸ்ட் இயர் பிஓ அண்ட் கிளர்க் 2மே. அண்டு இப்போது இந்த வருஷம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சாரோட மேக்ஸ் புக் ஆகட்டும் அண்ட் வீடியோ கோர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே பை பண்ணி கொஞ்சம் ரொம்ப சிவியராகவே மெயின்ஸுக்கு தனியாக ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தேன். உண்மையாக சொல்ல போனால் கிளியர் பண்ணதே மெயின் ரீசன் அவரால் தான். அவர் ஆப்டியில் கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்கு அப்படின்னா அவரால் தான் மெயின். அண்ட் ரீசனிங்க்கு வந்து ஜாக்சன் சார் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மணி சார் அப்போ இந்த கரெக்டாக எக்ஸாம் டைம்லேருந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரீசனிங் மேரத்தான் எல்லாம் போடுவார். அந்த இதுக்காகவே கண்டிப்பாக மணி சாரை ஃபாலோ பண்ணேன். ரீனா மேம் வந்து இங்கிலீஷில் எப்போ டவுட் வந்தாலுமே அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தெரியும், அதனால் இங்கிலீஷ் வந்து வேரியஸ் பர்சன்ஸ் அப்பப்போ ஃபாலோ பண்ணி பிகாஸ் மைனர் டவுட்ஸ் ஏதாவது வருதுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு. இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியரே பண்ணியிருக்க முடியாது. இவங்க கோர்சஸ்லாம் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கோர்ஸ் இவங்க வைக்கலைன்னா திரும்ப நம்ம இதோட அதிகமாக எங்கேயாவது பே பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மேபி இந்த கோர்ஸ் இருந்தனால தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வீடியோஸ் இது படிச்சுட்டோம். ஏன்னா அதுவும் ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றதுனால நம்ம ஃப்ரீ டைமில் இருந்து எல்லாமே படிச்சுக்க முடியுது. ட்ராவல் டைம்லலாம் கூட வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணி இருந்திருக்கேன். அப்பப்போ எந்த டவுட் வந்தாலும் யூஸ் பண்ணி தான் இருந்திருக்கேன். அண்ட் மெயின்ஸ் புக்கு மேக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து லாஜிக்கில் எங்கேயாவது மிஸ்டேக் விட்டுருவோம், இது பண்ணிடுவோம். அது சொல்யூஷன் பார்த்தாலுமே வந்து பெருசாக புரியாது. அந்த எந்த ஆப்பில் இது பண்ணாலுமே சொல்யூஷன் அவங்களோடது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவங்க வந்து லாஜிக்கல் சொல்யூஷனில் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் சாரோட புக்கில் வந்து போத் ஷார்ட்கட்டுமே இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெத்தடுமே இருக்கும். ஆனால் அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து திரும்ப அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் குறிப்பாக மெயின்ஸ் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எத்தனையோ பேரை வந்து சார் அச்சீவ் பண்ண இது பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சார், மேம், அப்புறம் மணி சார் எல்லாருமே 3 பேரும் ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கணேஷ் சார் வந்து எங்கள் எல்லாரோட ட்ரீம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவரோட ட்ரீம்ஸும் சீக்கிரம் ஃபுல்ஃபில் ஆகும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் யூ சார் அண்ட் வெரி வெரி தேங்க்யூ. ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் 3 ஆஃப் யூ. வெரி வெரி தேங்க்யூ. சீக்கிரம் மீட் பண்ணுவோம் சார். பை.